என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த நந்தியினை சிவபெருமான் காட்சி தந்து சற்றே விலகம் பிள்ளாய் என்று காட்சி தருகிறார். அப்போது வாதிட்ட சமயங்களில், மதங்களில், கடவுளில் நம்பிக்கை உடையவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் வேண்டும் என்றால் சாதி வேற்றுமை பார்க்கலாம், ஆனால் சிவபெருமானுக்கு இல்லை. பெரியார் மறைகிற போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நிறைவேறாத என்னுடைய ஆசை நெஞ்சிலே முள்ளாக இருக்கிறது என்று சொன்னது, ஆலயங்களிலே அனைவருக்கும் அர்ச்சகராகிற உரிமை இன்னும் நிறைவேறவில்லையே. அவருடைய ஆதங்கங்கள் பலவற்றை கலைஞர் நிறைவேற்றினார். அண்ணாவும் கலைஞரும் பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தப்பட்ட பாடு எடுத்துக்கொண்ட முயற்சி கொஞ்ச நஞ்சம் அல்ல. சமஸ்கிருத மொழியிலே மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த மந்திரங்களுடைய பொருள் மணமக்களுக்கு புரியாது, அழைத்து வந்த பெற்றோருக்கு தெரியாது. அழைத்து வந்த பெற்றோருக்கு தெரியாது, ஏன் பேசுகிறவருக்கே சில நேரங்களுக்கு தெரியாது. மனப்பாடம் செய்து கொண்டு வந்து சொல்லிக் கொண்டு பூகோள பகுதிக்கு உட்பட்ட இயக்கம் திராவிடம். அதிலே அனைத்து இந்தியா என்று சொன்னால் அது என்ன, பெரிய பூனை போவதற்கு ஒரு துளை, சின்ன பூனை போவதற்கு ஒரு துளை என்பதை போல திருவள்ளுவர் தமிழின் அடையாளம், தமிழனின் மானம், தமிழனின் அடையாளம். உலகத்தில் ஒரு மொழிக்காக, ஒரு இனத்துக்காக, ஒரு மதத்திற்காக, ஒரு பிரிவினருக்காக என்று இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் என்று எழுதப்பட்ட முதல் மறைநூல் அது ஒன்றுதான் என்கிறது. பெரியார் சொன்னார், அண்ணா நிறைவேற்ற ஆரம்பித்தார், கலைஞர் தொடர்ந்தார். இன்றைக்கு தளபதி நம்முடைய ஆருயிர் அண்ணன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதை எடுத்து செல்கிற அடுத்த தலைமுறைக்கு தலைவனாக வளர்ந்தார். தேர்ந்தெடுத்த வகையில் கடமையும் பொறுப்பும் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டு. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் இனி பணியாற்றப் போவது என்னோடு தான் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். கொள்கைகளை சுமந்து நாடெங்கிலும் வளர்க்கின்ற நீங்கள் கொள்கை பரப்பு அமைப்பிலே தான் உங்களுடைய பணி எதிர்காலத்திலே அமைய இருக்கின்றது. ஒரு காலத்திலே உங்களைப் போல ஒரு கல்லூரி மாணவனாக நான் உரையாற்றிய ஒரு கல்லூரியிலே வந்து பேசியவர் தான் எதிரே உட்கார்ந்திருக்கிற தம்பி தமிழன் பிரசன்னம். அன்றைக்கு அவரை இனம் கண்டோம். அவர் இன்றைக்கு கழகத்தினுடைய முக்கியமான செய்தி தொடர்பாளராக, ஊடகங்களிலே வலிமையாக வாதாடுகிறவராக வளர்ந்திருக்கின்றார். மேடைகளிலும் பேசி வருகின்றார். மேடையிலே பேச வருகிறவர்களுக்கு அடிப்படை பயிற்சி என்பது ஒன்று தேவை. யாரிடம் பேசுகிறோம் என்பது முக்கியம், எது குறித்து பேசுகிறோம் என்பது முக்கியம், எந்த செய்தியை அவர்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதும் முக்கியம். எதிரே இருக்கிற மாணவ மாணவியர்கள் பெரும்பாலும் கல்லூரி மாணவர்களாக மட்டுமே இல்லை, பள்ளி மாணவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இங்கே பேசப்படுகின்ற கருத்துக்கள் கொஞ்சம் கனமானதாக தெரியலாம், ஆனால் அவசியமானவை. இந்த ரெண்டு தம்பிமார்களும் பேசியதை நான் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு மேடையில் ஏறி நின்று பேசுகிறார் என்கிற போது பலருடைய கவனத்தை ஈர்க்கிறார்கள் என்று பொருள். பலருடைய மனதிலே பதிய வேண்டிய கருத்துக்களை சொல்லுகின்ற பொறுப்புணர்ச்சியும் கடமையும் அவர்களுக்கு உண்டு. அந்த வகையிலே கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள் உரையாற்றுகிறார்களா, அந்த தலைப்புக்குள் பேசுகிற போது கருத்துக்கள் எந்த அளவிற்கு செறிவோடு இருக்கின்றன, சொற்கள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, அவர்கள் உள்ளத்திலிருந்து ஊறி வருகின்ற புதிய சொற்களா அல்லது எங்கிருந்தாவது எடுத்து கையாளுகிறதா என்பதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எதிரே இருக்கிற கூடியிருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய மனநிலை என்பது பேசுகிறவருடைய பேச்சட்டத்தோடு செல்லும். 2-3 உதாரணங்களே சொல்லலாம். உங்களிலே பலர் அறிந்திருப்பீர்கள், ரோம் சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக, முடிசூடாத மன்னனாக, சர்வாதிகாரி என்று சொல்லத்தக்க அளவிற்கு சென்றான், கண்டான், வென்றான் என்று ஜூலியஸ் சீசரை சொல்வார்கள்.
அந்த ஜூலியஸ் சீசர் அவனோடு இருந்த நண்பர்கள் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து போராட்டங்களிலே பங்கேற்றவர்களாலேயே படுகொலை செய்யப்படுகின்றார். அப்படி நடத்தப்பட்ட படுகொலை என்பதை நியாயம் என்ற உணர்வோடு ரோம் நாட்டு மக்கள் கூடி நிற்கின்றார்கள். அவருடைய சவத்தை அடக்கம் செய்வதற்காக பொது இடத்திலே மக்கள் பார்வைக்கு வைத்திருக்கின்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஒரே கரகோஷம், சீசரை கொன்றது சரி என்ற முழக்கம் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவரிடம் சென்று நியாயம் பேச முடியாது, ஒவ்வொருவரிடம் சென்று சொல்ல முடியாது. அப்போது சீசருடைய நெருங்கிய நண்பன் மார்க்கஸ் ஆண்டனி என்பவர் இரங்கல் உரை ஆற்றுகிற வாய்ப்பை கேட்டு அந்த மேடைக்கு செல்கிறார். மணிக்கணக்காக யாரும் பேச வேண்டும் என்பது அவசியம் இல்லை. விவேகானந்தர் சிகாகோவிலே ஆற்றிய உரை வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. அது வெறும் 11 நிமிடங்கள் மட்டுமே தான். ஆபிரகாம் லிங்கன் கெட்டிஸ்பர்கிலே ஆற்றிய உரை என்பது வெறும் 246 சொற்கள் மட்டும்தான். மிக முக்கியமான உரைகள் எல்லாம் இப்படி குறுகிய காலத்திலே தான் இருந்திருக்கின்றன. நான் தம்பி பிரசன்னா இங்கே சொன்னதை போல நேராக ஐநா மன்றத்திலிருந்து ராஜா சார் அண்ணாமலை மன்றத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். சேகர் பாபுவுக்கு நான் நேற்று ஒரு குறுந்தகவல் அனுப்பினேன். இந்திய நாட்டின் பிரதிநிதியாக நான் ஐநா மன்றத்திற்கு சென்றிருந்தேன். ஐநா மன்றத்திற்கு செல்லுகிற எல்லோருக்கும் பேசுகிற வாய்ப்பு கிடைக்காது. ஒரு 5-6 பேருக்கு மட்டும்தான் தருவார்கள். அந்த 5-6 பேருக்கும் கூட பொது சபையிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்காது. குழு கூட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்த இடத்திலே பேசுகிற வாய்ப்பு தான் தரப்படும். அந்த நிலையில் சென்றிருந்த 12 பேரில் பொது மகா சபையிலே பேசுகிற வாய்ப்பு எனக்கு மட்டுமே தரப்பட்டது. தரப்பட்ட தலைப்பு என்பது இங்கே கிட்டத்தட்ட நீங்கள் பேசுவதுதான் சமூக பொருளாதார மாற்றங்களுக்கான ஒரு குழுவினுடைய கூட்டம். அது நான் அதில் உரையாற்ற வேண்டும். இது ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி என்பதோடு பல நாடுகள் கூடியிருக்கின்ற ஒரு மன்றம். அது 193 நாடுகள் கூடியிருக்கின்ற மன்றம். அது உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு உடனடியாக தகவல் ஒளிபரப்பு தொடர்பு வசதிகள் எல்லாம் உண்டு. மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நான் பேச செல்கிற போது என்னுடைய உரை நம்முடைய வெளியுறவுத்துறையினால் அங்கே நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஐநா மன்றத்திற்கு நமக்கு இருக்கிற பிரதிநிதி அவர்களுடைய அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் தான் அந்த உரை தயாரிக்கப்படும். அந்த உரையினுடைய முடிவில் வசுதேவ குடும்பம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அது சமஸ்கிருத வார்த்தை. அதனுடைய பொருள் எல்லோரும் ஒரு குடும்பம் என்பதை போல. அதை பார்த்துவிட்டு நான் சொன்னேன், இதிலே ஒன்றை சேர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அவர்கள் அப்படி பழக்கம் இல்லை என்றார்கள். நான் முரண்பாடாக எதையும் தரப்போவது இல்லை. சற்றேறக்குறைய நீங்கள் சொல்லி இருப்பதை ஒட்டி அல்லது அதை விட சிறந்ததான கருத்து என்று என்ன என்று கேட்டார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். பொருள் கேட்டார்கள். உலகம் முழுவதும் ஒன்று, எல்லோரும் உறவினர்கள். கேளீர் என்றால் உறவினர் என்ற பொருள். கேளீர் என்றால் செவிகளால் நாம் கேட்பது. கேளீர் என்பது உறவினர்கள். கணியன் பூங்குன்றனார் என்ற தமிழ் கவிஞர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய இது தமிழர்களுடைய அடையாளங்களில் உண்டு. 2 வரிகளில் சொல்லலாம். தமிழன் யார் என்று கேட்டால் 2 கொள்கைகளை உடையவன், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகம் முழுவதும் ஒன்று, எல்லோரும் உறவினர்கள். ஆனால் எல்லோரும் ஒன்று என்பதற்குத்தான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது. பின்னர் பரிசீலனைக்கு பின்னால் அனுமதித்தார்கள். நான் அத்தோடு நிற்கவில்லை. கடுமையான குளிர் அமெரிக்க நாட்டிலே. ஆனால் அன்றைக்கு நான் பேச செல்லுகிற போது நான் இந்திய நாட்டின் பிரதிநிதி, தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்து சென்றேன். எப்படி ஏன் என்றார்கள். ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்களும் அராபிய நாட்டை சார்ந்தவர்களும் பாரம்பரிய உடையோடு வருகிறார்கள். நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன் என்ற உடையோடு வருகிறேன்.
பேசி முடிக்கிற போது யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்பது உலகம் முழுவதும் ஒலித்தது. எனக்கு மிகப்பெரிய பெருமை. நான் அங்கே செல்ல நேர்ந்தது யாரால்? என் பெற்றோராலா? இவர்களெல்லாம் சொன்னதை போல கற்ற கல்வியினாலா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்ற காரணத்தால். அங்கே பேசி முடித்துவிட்டு என்னோடு வந்தவர்கள் எல்லாம் வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். இங்கிருந்து அமெரிக்கா செல்வதற்கே 20 மணி நேரம் ஆகிறது. இவ்வளவு பெரிய பயணத்தை வீணாக்க வேண்டாம் என்று பல நாடுகளுக்கு செல்கிற போது நான் மட்டும் என்னுடைய பயணத்தை முன்னதாக முடித்துக் கொண்டு உடனே கிளம்பி டெல்லி வந்து, டெல்லியிலிருந்து கிளம்பி தாமதமாக விமானம் வந்து சேர்ந்து நேராக இங்கு வந்தவர்கள். அந்த தகவலையும் நான் சேகர் பாபுவுக்கு சொன்னதற்கு காரணம், நிகழ்ச்சி நடத்துவர்களுக்குரிய பதற்றம் எனக்கு தெரியும். நானும் ஒரு காலத்தில் நிகழ்ச்சிகளை நடத்தியவன் தான். எனவே அவருடைய அந்த பரபரப்பை, பதட்டத்தை குறைப்பதற்காக நான் சொன்னதோடு மட்டுமல்ல, எனக்கு மெக்சிகோ நாட்டிற்கோ நியூசிலாந்து செல்லுக்கோ நெதர்லாண்டுக்கோ செல்வதை விட ஒத்துக்கொண்ட என் கழக கூட்டத்தில் பேசுவதுதான் முதல் கடமை. அதைத்தான் சொற்பொழிவாளர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கழக நிகழ்ச்சிகளுக்கு மேல் எதுவும் கிடையாது. அதற்கு நான் உதாரணங்கள் சொல்கிறேன். அதற்கு முன்பாக பேசுகிற நேரம் எவ்வளவு என்பதை விட எப்படி பேசுகிறோம் என்பது முக்கியம் என்பதுதான் உங்கள் மனதிலே பதிய வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா, ஜூலியஸ் சீசர் சவமாக கிடத்தப்பட்டிருக்கின்றான். அங்கே இரங்கல் உரை ஆற்றுவதற்கு எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மார்க்கஸ் ஆண்டனி வருகின்றான். விவேகானந்தருடைய புதிய சொற்பொழிவாளர்களுக்கு சொல்கிறேன், சிகாகோவிலே அவரை உரையாற்றுவதற்கு இந்திய நாட்டிலிருந்து இந்து மதத்தின் சார்பாக அவரை அழைத்து விட்டார்கள். அவர் மேடையில் இருக்கிற போது மனதில் பெரிய குழப்பம், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி பேச போகிறோம். எனவே என்ன செய்கிறார் என்றால், நகர்ந்து நகர்ந்து கடைசியாகவே போய் உட்கார்கிறார். அடுத்து பேச அழைத்து விடுவார்களோ என்ற ஒரு தயக்கத்தில் நகர்ந்து நகர்ந்து உட்கார்ந்து பேச அழைக்கலாம் என்கிற போது, இல்லை வேறு யாரையாவது பேச சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருக்கிற அவரை கடைசியாக, இப்போது நீங்கள் பேசினால்தான், இல்லாவிட்டால் இந்த வாய்ப்பை இழக்க நேரிடும் என்றவுடன் வந்து பேசுகிறார். பேசுகிற போதே முதல் 2 சொற்களிலேயே அங்கிருந்த மக்களின் மனங்களை வெல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். பேச ஆரம்பித்தவுடன் எதிரே இருப்பவருடைய மனம் கவர வேண்டும், பின்னர் அவர்களுடைய மனதிலே பதியக்கூடிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்கு அது ஒரு உதாரணம். அதுவரை அமெரிக்க நாடு கேட்டிராத சொற்றொடரை பயன்படுத்தினார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று ஒலித்த அந்த நாட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆரம்பித்தார். அரங்கத்தில் கரவொலி ஆரம்பித்தது. பின்னர் அவர் கருத்துக்களுக்கு வரலாறு முக்கியத்துவம் தர ஆரம்பித்தது. அது வேறு. அதுபோல சில நிமிடங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு செல்கிறான் ஆண்டனி. அவனுடைய மனதில் இருக்கின்ற என்ன ஓட்டம் என்பது, இந்த கொலை தவறானது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். பெரும் கூட்டம், ஆர்ப்பரிக்கும் கூட்டம், அந்த அளவிற்கு அறிவும் நாகரிகமும் இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. மாறாக உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிற கூட்டத்திற்கு முன்னால் ஆண்டனி பேச ஆரம்பிக்கிறான். I have come to bury Caesar, not to praise him. நான் பெரும்பாலும் தமிழில் பேசுகிற போது ஆங்கில சொற்களை பயன்படுத்துவது இல்லை. தவிர்க்க முடியாத இடங்களில் நான் 1-2 பயன்படுத்துகிறேன். அது உங்களுக்கும் தேவையான பயிற்சி. இது அண்ணா கற்று தந்தது. அண்ணாவை போல ஆங்கில புலமை உள்ளவர்கள் யாருமே இல்லை. அவரை போல வார்த்தைகளிலே விளையாட யாருமே கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஒரு முறை 2 நிமிடம் அண்ணாவுக்கு கொடுத்த போது 2 நிமிடத்தில் என்ன பேசுவது என்று கேட்பார்கள். இப்போது கூட எங்களில் பல பேருக்கு அப்படித்தான். 2 நிமிடம் 3 நிமிடம் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். மணிக்கணக்கில் எல்லாம் கிடைக்காது. ரொம்ப அதிக நேரம் கிடைத்தால் 15 நிமிடம், அவ்வளவுதான். அண்ணா முதலாக நாடாளுமன்றம் சென்றிருந்த போது அவருடைய தோற்றம், கணவான்கள் இருக்கிற அவை, மன்னர்களுடைய இளவரசர்கள் வந்து அமர்ந்திருக்கிற அவை, பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிற அவையில் குள்ளமான உருவத்தோடு ஒரு கைத்தறி வேட்டியும் கைத்தறி சட்டையும் மேலே துண்டோடும் உள்ளே அண்ணா நுழைகிறார். யாருடைய பார்வையும் கவருகின்ற தோற்றம் அல்ல. அதிலே பேச அழைக்கிற போது அண்ணா எழுந்து சொல்கிறார், I am from Madras. Sorry, prevented to say Tamilnadu. I have come to bury Caesar, not to praise him என்று ஆண்டனி ஆரம்பித்தான் அல்லவா.
நான் அவனை பாராட்ட வரவில்லை, அவனை புதைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று ஆரம்பித்தவுடன் கூட்டம் இவன் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறது. அதுபோல அண்ணா ஆரம்பிக்கிறார், ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு. என்ன புரிகிறது? எதை சொல்லக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சொல்லை பயன்படுத்துகிற சாமர்த்தியம். இங்கே வருகிற போது ஒரு தோழர் எனக்கு நெருங்கியவர் வந்து ஏடாகுடமாக ஏதாவது பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் உடனே அவரிடம் கோபமாக, உன்னை முட்டாள் என்று திட்ட நினைக்கிறேன், ஆனால் இத்தனை பேருக்கு முன்னால் நான் சொல்ல விரும்பவில்லை. என்ன நடக்கிறது? ஆக என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டேன் அல்லவா? அதை போல அண்ணா சொல்கிறார், ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு. நான் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன். அங்கதான் ஆரம்பம். அண்ணா நேரு நிமிர்ந்து பார்த்தார். அடுத்த நிமிடமே அண்ணா சொன்னார், மை கண்ட்ரி இஸ் எக்கனாமிக்கலி இல், எஜுகேஷனலி டல், இண்டஸ்ட்ரியலி நில், பட் கல்ச்சுரலி வெல் என்று. அன்று நிமிர்ந்த நாடாளுமன்றம் இன்னமும் தமிழ்நாட்டை நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. எதற்காக சொல்கிறேன் என்றால், அவ்வளவு புலமை மிக்க அண்ணா பொது மேடைகளில் பேசுகிற போது ஆங்கில சொற்களை பயன்படுத்த மாட்டார். வளர்கின்ற நாளைக்கு இந்த இயக்கத்தை மேடையில் நின்று காப்பாற்ற போகிற தம்பிமார்களுக்கும் தங்கைகளுக்கும் சொல்லுவேன், உரிமையோடு இதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வசன நடையில் ஆரம்பித்தால் அதே போக்கில், நடைமுறை பேச்சில் ஆரம்பித்தால் அதே போக்கில். இங்கே பேசிய 2 பேருக்கு அதுதான் வேறுபாடு. முதலில் பேசியவர் வசன நடையில் பேசினார், இரண்டாவது பேசுகிறவர் நடைமுறை மொழிக்கு வந்தார். அப்படி பேசிய ஆண்டனி மெல்ல 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 பேச ஆரம்பிக்கிற போது கூட்டம் சலசலப்பு நிற்கிறது. மெல்ல இவன் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறது. அவன் பேச்சு ஓட்டத்திலே சொல்கிறான், மறுபடி அதே சொல்கிறான். சீசரை நியாயப்படுத்திக் கொண்டே சொல்கிறான், நான் அவனை புகழ்வதற்கு வரவில்லை, அவனை புதைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று. பேச்சு முடிவிலே அவன் சொல்லி முடித்த கருத்து ரொம்ப நேரம் அல்ல, மிகச்சில நிமிடங்களில் சீசர் கொலை செய்யப்பட்டது படு பாதகம், இது கண்டிக்கப்பட வேண்டியது என்ற உணர்வை மக்களுக்கு தந்தவுடன், அது நேரம் வரை அவனை கொலை செய்தது சரி என்று சொல்லி கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த மக்கள் கூட்டம் கொலை செய்தவர்களை நோக்கி திரும்ப ஆரம்பித்தது. என்ன புரிகிறது? ஒருவனுடைய சொற்பொழிவு என்பது ஒரு பெரும் கூட்டத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணம். தமிழன் பிரசன்னா நான் சொன்ன திருச்சி நிகழ்ச்சியிலே பேசுகிறார். அப்போது எனக்கு அவரை தெரியாது, அவருக்கு என்னை தெரிந்திருக்கும். அவர் மாணவரிடம் பேசுகிற போது சொல்கிறார், விவேகானந்தர் சொன்னார், எனக்கு 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த நாட்டை தலைகீழாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். நாங்கள் 100 பேர் அல்ல, 1000 பேர் இதோ காத்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு விவேகானந்தர் தேவை என்று தம்பி பேசினார். உடனே அந்த அரங்கமே கரவொலி எழுப்பியது. பின்னர் நான் பேச வந்த போது சொன்னேன், தம்பி 100,000 இளைஞர்கள் இருக்கிறீர்கள், ஒரு விவேகானந்தரை தேடுகிறீர்களே, தேடாதீர்கள், நீங்கள் விவேகானந்தராக மாறுங்கள், எல்லோரும் உங்கள் பின்னால் வருவார்கள். முதலில் யாரெல்லாம் அவருக்கு கை தட்டினார்களோ அவர்களெல்லாம் எனக்கும் தட்ட ஆரம்பித்தார். இதுதான் மக்களுடைய மனப்பான்மை, சொல்லுகிற கருத்தில் இருக்கிற தன்மை. இங்கே முதலில் பேசிய தம்பி மதன்குமார் தமிழ்வாணன் இடஒதுக்கீட்டை பற்றியெல்லாம் பேசினார். அது பேச்சு ஓட்டலை சொன்னார். பின்னர் அவர் பயிற்சி முகாம்களில் வந்து பேச்சுகளை கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு மாணவர்களுடைய பெருங்கூட்டம், அதில் பேசி முடித்தவுடன் கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்படுகின்றது. ஒரு மாணவர் எழுந்து கேட்கிறார், சாதி இல்லை, சமத்துவமான சமுதாயம், ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோரும் ஒன்று என்று பேசுகிறீர்களே, சாதியினால் உயர்வு தாழ்வு இல்லை என்று சொல்கிறீர்களே, எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை. நான் பள்ளியிலோ கல்லூரியிலோ சேர நுழைகிற போதே முதலில் அங்கே கேட்கிற கேள்வி, பெயருக்கு பின்னால் நீ என்ன ஜாதி என்பதுதானே, அதற்கு நாங்களா காரணம் என்று கேட்டார். இந்த கேள்வி இங்கு இருக்கிறவர்கள் நன்றாக கவனித்தால் அதில் இருக்கிற நியாயம் புரியும். நான் ஏதும் அறியாதவன். இந்த நாட்டிலே இஸ்லாமியர் இந்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக
மகா பேரரசன் அக்பர் தீன் இலாகி என்ற ஒரு புதிய சமயத்தை உருவாக்குகிறார். அதுல 2 பேரும் ஒன்று என்பதை போல என்ன உணர்த்த நினைக்கிறார் என்றால், ஒருவனுக்கு சொல்லித் தருகிற காரணத்தால் தான் அவனுக்கு மதம் என்பது தெரிய வருகிறது, அதில் இருக்கிற வேறுபாடுகள் தெரிய வருகிறது என்பதற்காக சொல்லாமலே வளர்த்தால் எப்படி இருக்கும் என்று முயற்சி செய்கின்ற வகையில் ஒரு 10 குழந்தைகளை பிறந்தவுடன் தேர்ந்தெடுத்து வெளியிலே கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு தீவிற்கு வாய் பேச முடியாத ஊமைகளிடம் அனுப்பி 10 வயது வரை வளர்த்துவிட்டு அழைத்து வர சொல்கிறார். பின்னர் மன்றத்திலே நிறுத்திவிட்டு சொன்னார், அங்கிருந்த எல்லோரிடமும் சொன்னார், சொல்லி தந்தால்தான் மதம் என்பது தெரியும். இந்த குழந்தைகளை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், காரணம் இதுவரை அவர்களுக்கு யாரும் எதுவும் சொல்லித் தரவில்லை. மதம் என்றால் என்னவென்று தெரியுமா? பதில் இல்லை. கடவுள் என்றால் என்னவென்று தெரியுமா? பதில் இல்லை. யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்? பதில் இல்லை. பார்த்தீர்களா, அவர்களுக்கு எதுவும் தெரியாது, காரணம் அவர்களுக்கு சொல்லித்தரவே இல்லை என்றார்கள். அப்போது அவையில் இருந்த ஒரு அமைச்சர் எழுந்து சொன்னார், அவர்களுக்கு பேசவே தெரியாது, காரணம் வளர்த்தவர்கள் ஊமைகள். ஊமைகளாக இருக்கிறவர்களால் பேச வாயற்றவர்கள் காரணமாக எதுவும் சொல்லித்தர முடியாது. சொல்லித்தர வேண்டும், ஆனால் சரியானதை சொல்லித்தர வேண்டும் என்பதுதான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னார். அதுபோல நீங்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல பார்த்தால், என்னடா அந்த தம்பி பேசுகிற போது கேட்டார், நான் எதையெல்லாம் முதலில் படிக்க வேண்டும்? பத்திரிகைகளை விடுதலை முரசொலியை போதாது, அது இன்றைக்கு வருகிற செய்திகளையும் சேர்த்து சுமந்து வரும். நூலகத்திற்கு செல்லுங்கள், அண்ணா அறிவாலயத்திற்கு செல்லுங்கள், பெரியார் திடலுக்கு செல்லுங்கள், அண்ணா எழுதிய கடிதங்களை படியுங்கள், கலைஞர் எழுதிய காவியங்களை படியுங்கள், அங்கே இருக்கிற குடியரசு பழைய ஏடுகளை படியுங்கள். உங்களுக்கு வரலாறு தெரியும் என்பதை விட பல உண்மைகள் தெரிய வரும். உண்மைகள் தெரிய வருகின்ற போது உங்களுடைய உணர்ச்சி அதிகமாகும். நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பது தெரியும். ஆக படிக்க வேண்டும் என்ற இந்த ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். சற்றேறக்குறைய நீங்கள் எல்லோருமே தயார் செய்து கொண்டு வந்தவர்கள் தான். ஒரு பொருள் குறித்து பேச வேண்டும் என்பதற்கு அதற்கு தேவையான செய்திகளை நீங்கள் தேடுகிறீர்கள். எங்கு சென்று தேடுவீர்கள்? கடைவீதிகளா? அல்ல. ஒரு நூலகம் என்பது என்ன? புத்தகங்கள் அடுக்கி வைத்திருக்கிற அலமாரிகள் நிரம்பியது அல்ல. அந்த நூலகத்திற்குள் நீங்கள் நுழைகிற போது ஒரு 10,000 அறிஞர்கள் காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம்? நான் அதை தெளிவுபடுத்துகிறேன் என்று விளக்குவதற்காக. ஒவ்வொரு நூலிலும் சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள் அடங்கி இருக்கும், ஒவ்வொன்றிலும் வரலாறு அடங்கி இருக்கும், ஒவ்வொன்றிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கும். ஆக படிக்கிற பழக்கம் முதலில் சொற்பொழிவாளர்களுக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று உள்ள ஒரு தனிப்பெரும் சிறப்பு என்பது மேடையின் மூலமாக ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தது நம்முடைய கழகம்தான். நான் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை பேசலாம். என்னிடம் அமைச்சர், மாவட்ட செயலாளர், இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் என்ற வகையில் தம்பி சேகர் பாபு எவ்வளவு நேரம் பேசுவீர்கள் என்று கேட்டார். எனக்கு தெரியாது. நான் நிர்ணயித்துக் கொண்டு வருவது இல்லை. என்னுடைய பேச்சு போய்கொண்டே இருக்கிற போது பல செய்திகள் ஊடே வரும். அது தொடர்புடையதாக இருக்கும், தேவையானதாக இருக்கும். எதிரே இருக்கக்கூடிய நிலைமைகளை அனுசரித்து, பல்வேறு காரணங்களை அனுசரித்து பேச்சு நேரத்தை நாம் அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். அதுபோல நீங்கள் இப்போது நான் திராவிட இயக்கம் அதன் வரலாறு என்று ஆரம்பித்தால் இவர்கள் சுருங்க சொன்னதை நான் விரித்து சொல்ல வேண்டும். முதல் பகுதி திராவிட இயக்க வரலாற்றை சொல்லுவதற்கே எனக்கு 2 மணி நேரம் தேவை. 2 பொழுதுகளாக, காலை பொழுது மாலை பொழுது என்பதாக இது போன்ற வகுப்புகளை நடத்தி இருக்கிறோம். நான் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியாளரிடம் சொல்லியிருக்கிறேன், இப்போது சேகர் பாபு மூலமாகவும் சொல்கிறேன், யாழினி பிரசன்னா எல்லோர் மூலமாகவும் சொல்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் வைரங்கள், ஆனால் இன்னும் பல கோணங்களிலே பட்டை திட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு வரலாறு சொல்லித்தரப்பட வேண்டும். இந்த இயக்கம் என்றால் என்ன, நம் கடமை என்ன, நம் வாழ்க்கை என்பது என்ன, எதை இழந்தால் எதை பெற முடியும்? பதவி அல்ல, பணம் அல்ல, பட்டம் அல்ல, இந்த நாட்டினுடைய மானம், மொழியினுடைய பாதுகாப்பு, இந்த மண்ணினுடைய மரியாதை. மொழி, அதன் அடிப்படையிலே இனம், இனத்தின் அடிப்படையிலே பண்பாடு, கலாச்சாரம், அந்த அடிப்படையிலே உணவு, அந்த அடிப்படையிலே உடை,
அந்த அடிப்படையில் நம்முடைய அணுகுமுறை என்று பார்ப்பீர்களானால் ஆரம்பத்தில் அடித்தளத்திலே மொழி இருக்கும். தந்தை பெரியார் அவர்கள் இறை மறுப்பு கருத்து கொண்டவர். அது பல பேருக்கு புரியாமலே பேசுவார்கள். பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்கிறார், பின்னர் ஏன் ஆலய பிரவேசம் கேட்கிறார் என்று கேட்டார்கள். எல்லோருக்கும் குறிப்பாக ஆதி திராவிடர்களுக்கு ஆலயத்திலே அனுமதி வேண்டும் என்று ஆலய பிரவேசம் வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் தான் கடவுளே இல்லை என்கிறீர்களே, பின்னர் ஏன் அவர்களுக்கு உரிமை கேட்கிறீர்கள் என்கிற போது அவர் சொன்னார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே தவிர இருக்கிறவர்களுக்கு உள்ளே செல்கிற உரிமை வேண்டும் என்று வாதிட்டார். தொழுவதற்குத்தான் உரிமை கேட்டான். ஆனால் தொடுவதற்கே இப்போது உரிமை தந்திருக்கிற அரசாங்கம் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலினுடைய அரசாங்கம். அந்த கடமையை ஏற்று நடத்துகிற அவருடைய தலகர்த்தராக தம்பி சேகர் பாபு அந்த துறையின் அமைச்சர். ஒரு காலத்திலே நந்தன் என்ற புலையர் இனத்தை சார்ந்த ஒருவன் சிதம்பரம் நடராஜர் பெருமானின் மீது இருக்கிற பக்தியின் காரணமாக அங்கே செல்கிறான். அங்கே ஆலயத்திலே நுழைவதற்கு மற்றவர்கள் அனுமதித்தார்களோ இல்லையோ, அங்கு இருக்கிற நந்தியே வழிமறித்தது என்று புராணம் சொல்லுகிறது. அப்படி புராணத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த நந்தியினை சிவபெருமான் காட்சி தந்து சற்றே விலகும் பிள்ளாய் என்று காட்சி தருகிறார். அப்போது வாதிட்ட சமயங்களில், மதங்களில், கடவுளில் நம்பிக்கை உடையவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் வேண்டும் என்றால் சாதி வேற்றுமை பார்க்கலாம், ஆனால் சிவபெருமானுக்கு இல்லை. அதனால்தான் அவர் நந்தியை விலகச் சொல்லிவிட்டு நந்தனுக்கு காட்சி தந்தார், அவனுக்கு தெரியும் அவனுடைய பக்தியை பற்றி என்று சொன்னார். பதில் சொல்ல முடியவில்லை பலரால். காரணம், இது ஒரு சரியான வாதமாக இருந்தது. எப்போது வரை என்றால், கலைஞர் என்ற தலைவன் பேச ஆரம்பிக்கிறவர். கலைஞர் பேச ஆரம்பிக்கிற போது கேட்டார், நந்தனை வழிமறித்த நந்தியை சற்றே விலகும் பிள்ளாய் என்றுதான் சிவபெருமான் சொன்னாரே தவிர நந்தனை உள்ளே வா என்று அழைக்கவில்லை. பெரியார் மறைகிற போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நிறைவேறாத என்னுடைய ஆசை நெஞ்சிலே முள்ளாக இருக்கிறது என்று சொன்னது, ஆலயங்களிலே அனைவருக்கும் அர்ச்சகராகிற உரிமை இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொன்னார். அவருடைய ஆதங்கங்கள் பலவற்றை கலைஞர் நிறைவேற்றியிருக்கிறார். அண்ணாவும் கலைஞரும் பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தப்பட்ட பாடு எடுத்துக்கொண்ட முயற்சி கொஞ்ச நஞ்சம் அல்ல. திமுக என்ற கட்சி தேர்தலிலே போட்டியிட்டு அதிகாரத்தை கைப்பற்றி தங்களை வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதற்கான கட்சி அல்ல. மாறாக கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பாதையாக, அதற்கான வாய்ப்பாக கருதுகிற இயக்கம். பெரியாரிடமிருந்து கருத்து வேறுபாடு கொண்ட அண்ணா கழகத்தை தொடங்குகிறார். சில நாட்களிலே அதை அரசியல் இயக்கமாக மாற்றுகிறார். அந்த அரசியல் இயக்கம் தேர்தலிலே போட்டியிடலாமா வேண்டாமா என்று கழக தோழர்களை கூட்டி வைத்து ஒரு மாநாடு நடத்தி, வாக்கெடுப்பு நடத்தி, ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுக்கிறார்கள். விலகி நிற்கிறார் பெரியாரிடமிருந்து பல காலம். அப்படி விலகி நிற்கின்ற நேரங்களிலே பெரியார் கடுமையாக அண்ணாவை விமர்சித்தார். ஆனால் அண்ணா பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதை விட, கழகம் தொடங்கிய போது ஒரு நாற்காலியை காலியாக வைத்து சொன்னார், இந்த கட்சியிலே தலைவர் என்ற பொறுப்பு காலியாக இருக்கும், அது பெரியாருக்கான நாற்காலி. நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் தான் என்று சொன்னார். இடைவெளி நிறைய. ஒரு மொழி போராட்டத்தில் கைதாகி பெரியாரும் அண்ணாவும் அடுத்தடுத்த அறையில் இருக்கிறார்கள், பேசிக்கொள்ளவே இல்லை. ஆனால் பெரியார் அண்ணாவுக்கு சில ரொட்டிகளை கொடுத்து அனுப்புகிறார். இப்படியெல்லாம் இருந்த நிலை மாறி அண்ணா முதலமைச்சராகிவிட்டார். முதலமைச்சரானதற்கு பின்னால் திருச்சியிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பெரிய தலைவர் தோழர் ப. ஜீவானந்தம் அவருடைய மகள் திருமணம் பெரியாரின் தலைமையில் நடைபெறுகிறது. ஜீவானந்தம் அவர்களும் ஒரு காலத்திலே நம்முடைய இயக்கத்தின்பால் ஈடுபாடு கொண்டவர் தான். வாவு சிதம்பரனார் கூட பெரியாருடைய கொள்கைகளை பார்த்து பாராட்டி அவரோடு தொடர்கிறேன் என்று விருப்பப்பட்டவர் தான். அப்படிப்பட்ட அந்த ஜீவாவுடைய மகள் திருமணத்திற்கு பெரியார் தலைமை. அதில் முதலமைச்சராக அண்ணா கலந்து கொள்கிறார். ரொம்ப நாள் கழித்து கலந்து கொள்கிறார். அதற்கு முன்னால் வெற்றி பெற்ற உடனேயே அண்ணா நேராக சென்றது பண்பாடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பண்பு நலன். நேராக அவர் சென்றது தன்னுடைய வீட்டிற்கு செல்லவில்லை, திருச்சியில் இருந்த பெரியாரை பார்க்க சென்றார். பெரியார் அவரை பார்த்து ரொம்ப நேரம் தலை குனிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தார்.
எந்த தேர்தலிலே திமுக வெற்றி பெறக்கூடாது என்று வாதிட்டோமோ அந்த கழகம் வெற்றி பெற்றவுடன் நம்மை பார்த்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று சொல்ல அண்ணா வந்திருக்கிறாரே, எவ்வளவு பெருந்தன்மை. அந்த வகையிலே தான் இந்த திருமணத்திற்கும் அண்ணா கலந்து கொள்கிறார் முதலமைச்சராக. அது அண்ணா பேசுகிற போது சொல்கிறார், பெரியார் என்பவர் ஒரு ஆசிரியரை போல, அவரிடம் பயிலுகிற மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள். ஆனால் ஆசிரியர் அதே இடத்திலே தான் இருப்பார். மாணவருடைய வளர்ச்சியை பார்த்து பரவசப்பட்டு மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியருக்கு குருதட்சணை தர வேண்டும். நான் அவரிடம் பயிற்சி பெற்றவன். தோழர் ஜீவா அவர்களும் அவரிடம் ஒரு மாணவர் தான். நான் முதலமைச்சர், எனவே என்னுடைய குருவுக்கு, என் தலைவருக்கு நான் ஒரு பரிசு தர விரும்புகிறேன். என்ன பரிசு தெரியுமா? நீண்ட நாட்களாக அவர் மனதிலே கனந்து கொண்டிருந்த சுயமரியாதை திருமணத்தை நான் சட்ட ரீதியாக போகிறேன். சொன்னவுடன் பெரியார் எழுந்து நின்று கைகூப்பி தலை குனிந்து வணங்கி, ரொம்ப நன்றிங்க ஐயா என்று கண்கலங்கி நின்றார் என்று சொல்வார். ஏன் அப்படி கண்கலங்கினார்? இங்கே கேள்வி கேட்கனால் நான் தயாராக இல்லை. நீங்கள் எல்லாம் இளைஞர்கள், யாருக்கும் திருமணம் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் இன்றைக்கு சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட தோழர்கள் நம்மிடம் பல பேர் இருக்கிறார்கள். வைதிக முறையிலே நடத்தப்படுகிற திருமணத்திற்கு எதிர்ப்பு என்பதல்ல. அதில் சமஸ்கிருத மொழியிலே மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த மந்திரங்களுடைய பொருள் மணமக்களுக்கு புரியாது, அழைத்து வந்த பெற்றோருக்கு தெரியாது. ரொம்ப நேரமா பார்த்து போன் பண்றாரு, அழைத்து வந்த பெற்றோருக்கு தெரியாது. ஏன் பேசுகிறவருக்கே சில நேரங்களுக்கு தெரியாது. மனப்பாடம் செய்து கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருப்பார். அதில் இருந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றவுடன் எளிமையாக நம்முடைய மொழியிலே மணமக்களுக்கு தேவையான வாழ்த்து என்ற முறையிலே அறிவுரைகளை சொல்லலாம் என்ற முறையினை பெரியார் ஏற்படுத்தினார். இது நன்றாக இருக்கிறது என்று பலர் அந்த திருமண முறையிலே தங்களுடைய மணவிழா வாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள். நாட்கள் நகர்கின்றன. அப்படி செல்லுகிற போது அப்படி திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு சொத்து தகராறு. நீதிமன்றத்திற்கு சென்று எங்கள் பெற்றோருடைய சொத்துக்களை பிரித்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? நீங்கள் யாருடைய சொத்தை பங்கு கேட்டு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய தாய் தந்தையர் அல்ல. ஐயா, இது என்னுடைய பிறப்பு சான்றிதழ், இவர்களுக்குத்தான் பிறந்தேன் என்ற சான்றிதழ் இருக்கிறது. அதற்கு நீதிமன்றம் சொன்னது, நீங்கள் அவர்களுக்கு பிறந்திருக்கலாம், அவர்கள் இருவரும் கணவன் மனைவியே இல்லை. இல்லை, திருமணத்திற்கான சான்று இது. புகைப்படங்கள் இருக்கின்றன. இதோ பாருங்கள், ஒரு தலைவர் மாலை எடுத்து கொடுக்கிறார், சில பேர் கூடியிருக்கிறார்கள். நீங்கள் நடத்தியது திருமணம் என்று சொல்லலாம், அது உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டது, ஆனால் சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. இந்து திருமண சட்டப்படி ஒரு திருமணம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அக்கினி வளர்க்க வேண்டும், மணமக்கள் 7 முறை வலம் வர வேண்டும், மந்திரங்கள் ஓத வேண்டும், சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அது இல்லாத எந்த திருமணமும் இந்து திருமண சட்டப்படி செல்லாது. எனவே இவர்களின் திருமணமும் செல்லாது, பெற்றோர் என்பதை ஏற்க முடியாது. இட்ஸ் an illegal marriage. சேர்ந்து வாழ்ந்த ஆணும் பெண்ணும் என்பதாகத்தான் கருதப்படுமே தவிர சட்ட ரீதியான கணவன் மனைவி இல்லை என்ற தீர்ப்பு அதிர்ச்சி தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்தது 50களில். அதற்கு பின்னால் பெரியார் மனநொந்து போயிருந்தார். ஆனால் மனம் மாறாத பல பேர் அதே வகையிலே திருமணம் செய்து கொள்கிறார்கள். எல்லா திருமணங்களும் செல்லாத திருமணங்கள் சட்டப்படி. அதற்குத்தான் அண்ணா சொல்கிறார், ஆட்சிக்கு வந்தவுடன் நான் உங்களுக்கு தரப்போகிற பரிசு சுயமரியாதை திருமணத்தை செல்லுபடியாக்க போகிறேன். இப்போது புரிகிறதா எதற்கு அதிகாரம் என்று, எதற்காக ஆட்சி என்று? இன்றைக்கு ஆளுங்கட்சி, ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற வரிசையில் மாறி மாறி உட்கார வேண்டிய சூழல் ஏற்படும், தவிர்க்க முடியாது. அவசர நிலைக்கு பின்னால் 13 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில்லாமல் கலைஞர் கழகம் நடத்தி இருக்கிறார். அதற்கு பின்னால் 91 ஒரு தேர்தலின் போது கலைஞர் மட்டுமே வெற்றி பெற்றார். 233 தொகுதிகளிலும் தோற்று போனார். அப்போதும் கழகம் நின்றது. ஆக இளைஞர்களே, மாணவ தம்பிமார்களே, தங்கைகளே, உங்களுக்கு சொல்வது,
ஆளுங்கட்சியாக இன்றைக்கு அமைச்சராக இருந்து நடத்துகிறவர் அல்ல, ஒரு மாவட்ட செயலாளராக களத்திலே ஒரு போர் வீரனாகவும் சேகர் பாபு நிற்பார். அப்போதும் நீங்களும் இருக்க வேண்டும், நாங்களும் இருப்போம். என்னுடைய அரசியல் பிரவேசம் என்பது நான் தேர்தலில் போட்டியிட்டதன் மூலமாக அல்ல. நான் MA படிக்கிற போது அவசர காலத்தில் ஓராண்டு காலம் மிசா சிறையில் அடைபட்டேன். நம்முடைய கழகத்தின் தலைவர் என்னை விட வயதில் மூத்தவர் 2 ஆண்டு. அவர் திருமணமாகி சென்னை சிறையில் இருக்கிறார், நான் திருச்சி சிறையில் இருக்கிறேன். அவருடைய அரசியல் பயணம் வீறு கொண்டு வேகமாக ஆரம்பித்தது அதற்கு பின்னால். அதற்கு முன்பே அவர் இளைஞர் அணிக்கு என்று ஒரு அமைப்பை உருவாக்க முயற்சித்ததெல்லாம் ஒரு கதை. ஆனால் அவசர காலம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த போராட்ட உணர்வு என்பது உள்ளத்தில் இருக்கிற காரணத்தால் தான் எப்பொழுதும் எந்த சோதனை வந்தாலும் தயங்குவதில்லை, கலங்குவதில்லை, பின்வாங்குவதில்லை என்பதை கலைஞரிடமிருந்து உள்வாங்கிக் கொண்டோம். உங்களுக்கு தெரிந்து கலைஞர் முதலமைச்சராக ஒரு கட்சியின் தலைவராக அறிந்திருப்பீர்கள். ஆனால் அடிப்படையில் கலைஞர் என்பவர் ஒரு போராளி. அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், கலைஞர் என்பவர் போராளி. எல்லோரையும் முன்னுக்கு அனுப்பிவிட்டு உட்கார்ந்து கொண்டு என்ன என்று கேட்பவர் அல்ல. நான் முன்னால் செல்கிறேன், வருகிறவர்கள் என்னை தொடருங்கள். அவசர நிலையின் போது கடிதம் ஒன்று எழுதுகிறார், வீரர்கள் தொடரட்டும், கோழைகள் விலகட்டும். எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்த நேரம் ஒற்றை மனிதனாக மேடைகளில் பேசுகிற வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில், முரசொலியிலே தான் விரும்பியதை எழுத முடியாத தணிக்கை இருந்த நிலையில் ஒற்றை மனிதனாக நின்று இந்த கட்சியை, கொள்கையை காப்பாற்றியவர் கலைஞர். ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். அவசர காலத்திலே ஒரு செய்தி பரவுகிறது. அதை நான் வதந்தி என்று சொல்ல மாட்டேன், ஒரு செய்தி பரவுகிறது. என்ன செய்தி? பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள் தடை செய்யப்படும் என்பது போல ஒரு செய்தி. அப்போது நிறைய தடை செய்யப்படுகின்ற நேரம். அந்த சூழலில் அதிமுக என்றிருந்த கட்சியின் பெயரை எம்ஜிஆர் அகில இந்தியா என்று சேர்த்து அதிமுக என்று மாற்றுகிறார். நான் இந்த ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நிறைய சொல்லலாம், அவசியத்தின் காரணத்தினால் நான் என் பேச்சை சுருக்கிக் கொள்கிறேன். நம்முடைய இயக்கத்தினுடைய பெயர் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம். இது எதிலே இருந்து வந்த அரசியல் இயக்கம்? திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பு. இதே ஒரு பாசறை கூட்டமாக இருந்தால் நான் பேசுகிற முறை வேறாக இருக்கும். இது வேறு மாதிரியான கூட்டம் என்பதால் நான் முறையாகவே வைக்கின்றேன். இது இல்லாவிட்டால் உங்களுடைய சிந்தனைகளை கிளறுகின்ற சில கேள்விகளின் மூலமாக நமக்கு இங்கே கலந்துரையாடலாக நடக்கலாம். திராவிடர் கழகம் என்ற சமூக சீர்திருத்த இயக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கம் உதயமாகிறது. இந்த பெயரை அண்ணா சூட்டிய போது அவரோடு இருந்த சிலர் சொன்னார்கள், திராவிடர் கழகம் என்றால் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்றுதானே இருக்க வேண்டும், ஏன் நீங்கள் இப்படி வைக்கிறீர்கள் என்ற போது அண்ணா சொன்னார், திராவிடர் கழகம் என்பது உலகமெங்கிலும் பறந்து கிடக்கிற திராவிடர்களுடைய உரிமைகளுக்காக உள்ளான ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். நம்முடையது அரசியல் இயக்கம். திராவிடம் என்ற இந்த பூகோள பகுதிக்குள்ளே வாழ்கின்ற எல்லா தரப்பு மக்களுக்குமாக ஒரு இயக்கமாக இது இருக்கும் என்றார். அதைத்தான் இன்றைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி சொல்கிறார், திராவிட மாடல் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம். சில பேர் சித்தரிப்பார்கள், நீங்கள் யாருக்கோ எதிரி என்பார்கள். அல்ல. நேற்றைக்கு ஒரு 13 பேருக்கு அர்ச்சகர்கள் என்ற அந்த வேலை வாய்ப்பு உரிமையை, மாதந்தோறும் அவர்களுக்கு சம்பளம் உண்டு, மரியாதை உண்டு என்ற உத்தரவை தந்துவிட்டு அமைச்சர் பொறுப்பில் அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அந்த 13 பேரில் ஆதி திராவிடர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். சில பேருக்கு அதில் கோபம். இந்த 13 பேருக்கு வேலை கொடுத்த காரணத்தால் ஏற்கனவே அர்ச்சகர்களாக இருந்தவர்களை வெளியே போ என்று சொல்லியிருந்தால் தான் கோபப்படலாம். நாங்கள் அதை செய்யவில்லை, இவர்களையும் சேர்த்து உள்ளே அனுப்புகிறோம். அதுதான் எங்களுடைய அணுகுமுறை. அதைத்தான் அண்ணா அன்றைக்கே சொன்னார், எல்லோருக்கும் ஆன இயக்கமாக இது இருக்கும். ஆக ஒரு பூகோள பகுதிக்கு உட்பட்ட இயக்கம் திராவிடம். அதில் அனைத்து இந்தியா என்று சொன்னால் அது என்ன, பெரிய பூனை போவதற்கு ஒரு துளை, சின்ன பூனை போவதற்கு ஒரு துளை என்பதை போல விமர்சனங்கள் வந்தன. அப்போது நான் சிறை கொட்டடியில் இருந்தேன். கழகத்தினுடைய மூத்த முன்னோடியான கோசி மணியுடன் கேட்டேன், நம்முடைய கட்சி பெயரும் மாறுமா? அதற்கு அவர் சொன்னார், தம்பி எனக்கு சட்டமெல்லாம் தெரியாது,
நடைமுறை தெரியாது, ஆனால் கலைஞரை தெரியும். கலைஞர் என்ற தலைவன் இருக்கிறவரை கட்சியின் பெயர் மாறாது. அவசர காலம் நெருப்பாற்றிலே ஒரு மெழுகுவர்த்தி மனிதன் நீங்கியதை போல ஒரு காலம் என்று கலைஞர் சொல்வார். அப்படி நடத்தி இந்த இயக்கத்தை காப்பாற்றி மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்தி மறுபடி எதிர்கட்சியாக மாறி, ஆனால் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற கட்சியாக இருமொழி கொள்கை அண்ணா கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்தி என்பதே கிடையாது என்பதை சட்டமன்ற தீர்மானத்தின் மூலம் அண்ணா கொண்டு வந்தார். இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டி அழகு பார்த்தார். கலைஞர் செய்தவை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பெண்களுக்கு உரிமை, இளைஞர்களுக்கு வாழ்வு, மொழிக்கு பாதுகாப்பு என்ற அடுக்கடுக்காக அவர் செய்த சாதனைகளில் ஒன்றுதான் இங்கே தம்பி ஒருவர் பேசியதை போல பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்திலே உரிமை உண்டு என்பதெல்லாம். இதெல்லாம் கற்பனையிலே கூட செய்து பார்க்க முடியாது. உலகத்திலே முதலாக பெண்களுக்கு சொத்திலே, பெற்றோர்களுடைய சொத்திலே, மூதாதையர்கள் சொத்திலே பங்கு வேண்டும், தரப்பட வேண்டும் என்று சொன்னவர் அண்ணல் நபிகள் நாயகம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால். அதற்கு பின்னால் அந்த குரலை ஒலித்த ஒரே தலைவன் தந்தை பெரியார் மட்டும்தான். 1929 செங்கல்பட்டு மாநாடு பெண்கள் மட்டுமே நடத்திய மாநாடு. அந்த மாநாட்டிலே தான் ஈவேரா என்று இருந்தவரை பெரியார் ஈவேரா என்று பெரியார் என்ற பட்டத்தை தந்தது அந்த மகளிர் மாநாடு. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று பெண்களுக்கு மூதாதையர்கள் சொத்திலே பங்கு வேண்டும் என்பது. நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1929. 60 ஆண்டுகள் மனதிற்குள்ளேயே வைத்து காத்திருந்து 89 முதலமைச்சரானவுடன் கலைஞர் செய்த காரியம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஆனால் தொடக்க புள்ளி என்பது கலைஞர் தான். இன்னைக்கு நம்முடைய தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டு வெள்ளி விழா நடைபெறப் போகிறது. கழகம் தோன்றி 75 ஆண்டுகள், வள்ளுவர் சிலை வைத்து 25 ஆண்டுகள் பெருமையோடு சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல எப்படி அந்த சிலை வந்தது? சிந்தனை. குமரி மாவட்டத்திற்கு கூட்டத்திற்கு செல்லுகிற போதெல்லாம் கூட்டம் முடித்து விட்டு கடற்கரை ஓரத்தில் போய் உட்கார்ந்து நானும் தளபதி போன்றவர்களும் ஒரு காலத்தில் பேசி இருக்கிறோம். காரணம், கலைஞர் செய்ததையெல்லாம் நாங்கள் செய்தோம். அவர் எல்லா கூட்டங்களும் முடிந்தவுடன் அப்படித்தான் செல்வார். அப்படி சென்ற போது ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிறவர் அமைதியாகி விடுகிறார். உடன் இருப்பவர்கள் ஏதோ சிந்தனையில் இருக்கிறார் என்கிற போது எழுந்து நிற்கிற போது, இந்த ஊரில் நான் ஒரு சரித்திரத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். என்ன சரித்திரம்? இந்த பக்கம் பார்த்தால் விவேகானந்தர் பாறை, விவேகானந்தருக்கு நினைவு சின்னம் அங்கே. ஆக தமிழ்நாடு இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கிற குமரி முனை முக்கடல்கள் சங்கமாகிற இடத்தில் மேற்கு வங்காளத்தில் இருந்து உலக அளவிலே புகழ்பெற்ற விவேகானந்தருக்கு சிலை. கலைஞருடைய மனது என்ன செய்யுதுன்னா, இந்த பக்கம் இருக்கிற பார்வையை பார்க்கிறார். உயரமான பாறை எது, அலைகள் வந்து சேதப்படுத்தாதது எது என்பதை பார்த்து மனதிலே பதிய வைத்துக் கொண்டு சரியாக காத்திருந்து முதலமைச்சரானவுடன் இந்த விவேகானந்தர் நினைவு இடத்தை விட அதையும் விட உயரமான 133 அடிக்கு சிலை, திருவள்ளுவர் சிலை வைக்கிறார். ஏன்? நீங்கள் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய வெப்சைட் என்று ஒன்று இருக்கிறது, வலைதளம். அந்த வலைதளத்தில் பார்த்தால் இந்தியாவுடைய சிறப்புகள் என்ன என்று காட்டுகிற போது அதில் வரப்படுகிற தாஜ்மஹால் போன்றவையோடு காட்டப்படுவது திருவள்ளுவருடைய சிலை. வைத்தது திமுக, நடைபெறுவது பாஜக ஆட்சி. ஆனால் திருவள்ளுவர் சிலையை மறைக்க முடியாது. திருவள்ளுவர் தமிழின் அடையாளம், தமிழனின் மானம், தமிழனின் அடையாளம். உலகத்தில் ஒரு மொழிக்காக, ஒரு இனத்துக்காக, ஒரு மதத்திற்காக, ஒரு பிரிவினருக்காக என்று இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் என்று எழுதப்பட்ட முதல் மறைநூல் அது ஒன்றுதான் என்கிறது திருக்குறள். இந்த திருக்குறளை தந்த திருவள்ளுவர் தமிழர். அதை போற்றி உயர்ந்த இடத்துல வைப்பதற்காக தமிழனாக, தமிழுக்காக பாடுபட்ட தலைவர் கலைஞர் செய்தார். இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். பெரியார் சொன்னார், அண்ணா நிறைவேற்ற ஆரம்பித்தார், கலைஞர் தொடர்ந்தார். இன்றைக்கு தளபதி நம்முடைய ஆருயிர் அண்ணன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதை எடுத்து செல்கிற அடுத்த தலைமுறைக்கு தலைவனாக வலம் வருகிறார். அந்த முயற்சியில், அந்த கடமையில் தான் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்.
நீங்கள் ஏதோ ஒரு பேச்சு போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் அல்ல. நான் இன்றைக்கு இங்கே சொல்லிவிட்டு செல்கிறேன், நாளைக்கு இந்த இயக்கத்தை நடத்தப் போகிறவர்களில் நீங்களும் ஒரு பகுதியினர். நீங்கள் உழைத்தால், உங்களை தகுதியுள்ளவர்களாக வளர்த்து கொண்டால், சோதனைகளை தாங்கிக் கொண்டால், என்னை போல் நாளைக்கு நீங்கள் நாடாளுமன்றத்திலும் இருக்கலாம், சட்டமன்றத்திலும் இருக்கலாம். பிரியாவை போல ஒரு இடத்திலே ஒரு மாநகராட்சியின் மேயராகவும் வரலாம். கழகம் சரியானவர்களை சரியான நேரத்தில் அங்கீகரிக்கும் என்பதை மட்டும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். ஆனால் உண்மை, கடினமான உழைப்பு, கொள்கையில ஆழமான பற்று, அதில் தெளிவு, இது முதலில் வேண்டும் என்பதால் தான் நான் நாளைக்கு சேகர் பாபு இளைஞரணி செயலாளரோடு பேசுகிற போது சொல்வார், அண்ணன் சிவா வந்தார் பேசினார் என்றெல்லாம் அத்தோடு சேர்த்து சொல்லுங்கள். நான் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறேன். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 187 தோழர்களை மட்டும் வைத்து ஒரு நாள் முழுவதும் பயிற்சி முகாம் நடத்தப்பட வேண்டும். கொள்கைகளை அவர்கள் மனதிலே புகுத்தினால் உங்களுக்கெல்லாம் பேச்சு திறமை இருக்கிறது. மேடையிலே உங்களுக்கு அச்சமில்லை, மேடையிலே ஏறியவுடன் கைகால்கள் நடுங்கவில்லை. மாறாக உங்களுக்கு ஆற்றலுக்கான பேச்சு வருகிறது, மொழி நடை இருக்கிறது, கருத்து செறிவு இருக்கிறது. உங்களுக்கு கொள்கையின் அடித்தளம் மனதிலே பதிய வைக்கப்பட்டால் இந்த இயக்கத்தை இப்போது போல எப்போதும் யாராலும் வெல்ல முடியாது. நான் கொள்கை பரப்பு செயலாளர். நான் மாணவனாக பார்த்து மேடையேற்றி விட்டு இன்றைக்கு பலரும் பார்த்து பாராட்டத்தக்க அளவில் வளர்ந்திருக்கிற தம்பி தமிழன் பிரசன்னா, அதுபோல பல பேர், பிரபாகரன் இருக்கிறார், கண்ணன் இருக்கிறார், இன்னும் பல பேர். நீங்களும் அதுபோல என்று நான் சொல்லுகிற போதுதான் சொல்வேன். ஆசை வார்த்தை காட்ட வரவில்லை. நாடாளுமன்றம், சட்டமன்றம் என்பது நாற்காலிகளை அலங்கரிக்கிற பொறுப்பு அல்ல. மாறாக உரத்த குரலில் நம்முடைய உரிமைகளை முழங்கக்கூடிய மன்றங்கள். டெல்லியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெறுகிற போது நான் கழகத்தின் உறுப்பினராக நின்று பேசுவேன். எனக்கு அந்த இடத்துல செல்வ சீமான்களோடு சரிக்கு சமமாக இல்லை, இன்னும் தாண்டி முன்வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிறேன். நாசுக்காக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றன. சந்திராயன் 3 வெற்றிக்காக நடத்தப்பட்ட அந்த பாராட்டு விழா நேரத்தில் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் அமித்ஷா இருக்கிற போது நான் சொன்னேன், சந்திராயன் 1 வெற்றிக்கு காரணம் மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் 3 வெற்றிக்கு காரணம் வீரமுத்துவேல் சங்கரன், ஆதித்யா 1 என்பது இன்றைக்கு சூரியனை ஆய்வு செய்ய போயிருப்பதற்கு காரணம் செங்கோட்டையில் இருக்கிற இஸ்லாமிய பெண் ஷாஜி என்பவர். இவர்கள் எல்லாம் தமிழர்கள். இவர்கள் உலக அளவில் இந்தியா இஸ்ரோ அமைப்பிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லை. மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், all these people have not studied Sanskrit and Hindi என்று சொன்னார். இவர்களெல்லாம் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். சமஸ்கிருதமும் தெரியாது, இந்தியும் தெரியாது என்று சொன்னதை போல் நாளைக்கு நீங்களும் முழங்க வேண்டும். என் தம்பி சேகர் பாபு வந்து உட்கார்ந்தவுடன் சொன்ன செய்தி, நேற்றைக்கு தந்த அந்த வேலைக்கான அர்ச்சகர் வேலைக்கான உத்தரவை சொன்னார். எப்பொழுதும் போல் நான் மனமகிழ்ந்தேன். அவரை நான் வெளிப்படையாக மனமாற எப்பொழுதும் பாராட்டுகிறவன். காரணம், இலக்கு எது என்பதை தலைமை நிர்ணயிக்கிற போது அதை நோக்கி பாயக்கூடிய அம்பாக அவர் செயல்படுவார். ஆனால் பார்ப்பவர்களுக்கு அது தெரியாது. அவர் ஆற்றுகின்ற பல சிறப்பான பணிகளில் இதுதான் நாம் சிறுக்க வேண்டிய, நாம் சிறப்பாக கருத வேண்டிய, ஆதி திராவிடர்களை கொண்டு போய் அர்ச்சகர்களாக ஆக்கி அவர்களையும் பெண்களையும் அந்த கற்ப கிரகத்திற்குள்ளே நுழைய செய்கிற கடமையை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிறது என்றால், இந்த ஆட்சியை பாதுகாக்க இதை தொடர துணை நிற்க வேண்டிய கடமை அடுத்த தலைமுறையினருக்கு இருக்கிறது. இது ஏதோ ஆட்களை இழுத்து வைத்து உட்கார வைத்து வலுக்கட்டாயமாக எதையோ சொல்லிவிட்டு போகிற கூட்டம் அல்ல. உங்களுடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிந்திக்க வேண்டிய, அடுத்த தேர்தலில் மட்டுமில்லை வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வலிவோடும் பொலிவோடும் நடைபெற வேண்டும் என்றால் மூத்தவர்களின் பின்னால் நாங்கள் நடைபோடுவோம். இந்த இயக்கத்தின் கொடியை உயர்த்தி பிடிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியா முழுவதும் மீண்டும் வலிமை பெறுவதற்காக எங்கள் பணி தொடங்கும் என்று கிளம்புங்கள் தோழர்களே. எதிர்காலம் நம்முடையது, அது உங்களால். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.